எமோஷனை காட்டுற பர்சனை வீக்னு சொல்ற எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். ஒருத்தங்க எமோஷனலா அவுட் பர்ஸ்ட் ஆகும்போது அவங்க எதனால் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கெப்பாசிட்டி 1 லிட்டர், எமோஷனலி அவுட் பர்ஸ்ட் ஆகிறவங்களோட கெப்பாசிட்டி 1/2 லிட்டர்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் உங்ககிட்ட 1 லிட்டர் இருக்கிறதுனால நீங்க அவங்கள பார்த்து உனக்கு கம்மியான டாலரன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையில அவங்க வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில வந்த டிராமாஸ் வேற லெவல்ல இருந்திருக்கலாம். நீங்க ஒரு அடி அடிச்சா யாரும் அழ மாட்டாங்க, பட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுவாங்க. பட் அது 10 அடியா இல்ல 5 அடியான்ட்டு இட் டிஃபர்ஸ் வித் பீப்புள். சோ எமோஷன்ஸை காட்டுறவங்க வீக் கிடையாது. அவங்க அடி மேல அடி வாங்கினதுனால தான் எமோஷன்ஸை வெளியில காட்டுறாங்க. எமோஷன்ஸை காட்டினா வீக்கா தெரிஞ்சிருவேன்னு சொல்ற எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க எமோஷன்ஸை இக்னோர் பண்ணிட்டு நீங்க முன்னாடி போற ஒரு ஸ்டெப்பும் உங்க பேக்ல ஒரு கிலோ ஆட் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு 10 பிரச்சனையை இக்னோர் பண்றீங்கன்னா உங்க பேக்ல 10 கிலோ ஆட் ஆகி போக போக எனர்ஜி குறையும். நீங்க ஷார்ட் டேர்ம்ல ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக உங்க எமோஷன்ஸை இக்னோர் பண்றது, அவாய்ட் பண்றத பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல நீங்க கண்டிப்பா ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. அதுக்கு மேல உங்களால நடக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நீங்க ஆயிடுவீங்க. ஸோ உங்களோட பேகேஜஸை அப்பப்ப கீழே இறக்கி வச்சுட்டு முன்னாடி நடந்து போறது தான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ எமோஷன்ஸை காட்டுறவன வீக்குன்னு சொன்னீங்கன்னா அதை விட பெரிய பைத்தியகாரத்தனம் எதுவுமே கிடையாது.